தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களின் மிகவும் நெருங்கிய முன்னாள் காவல்துறை அதிபர் மர்மமான முறையில் மரணம். பஸ் டிப்பர் மோதி நடந்த விபத்து, 20 பேர் காயம், நீண்ட போராட்டத்தின் பின் மீட்கப்பட்ட சாரதி. பசில் ராஜபக்ஷ மற்றும் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வர எந்த தடையும் இல்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதிரடி. கடுவல பகுதியில் திடீர் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. அர்ஜுனாவை வெளியே போ என்று சொல்ல அமைச்சருக்கு அதிகாரம் இல்லை, ரஜீவன் எம்பி சீற்றம். ஆமைகளுடன் 4 பேர் அதிரடி கைது. வெளிநாட்டில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் சிக்கல்களை தீர்க்கவும் ஜனாதிபதி வேண்டுகோள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. அத்துருகிரியவில் அவரது வீட்டில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவரது சடலம் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளதோடு உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறை சேவையில் வேலை செய்த சி.டி. விக்ரமரத்ன இலங்கையின் 35வது காவல்துறை அதிபர் என்பதோடு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் அவர்களுடன் நெருக்கமாக செயற்பட்டவர்களில் சி.டி. விக்ரமரத்னவும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கத்தின் கீழ் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் சி.டி. விக்ரமரத்ன திடீரென உயிரை மாய்த்துக் கொண்டமை பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று கொழும்பில் கொடகம பொரளி பிரதான வீதியில் அத்துருக்கிரிய கோவிந்த மாவத்தை அருகே அதிகாலை நடந்த பேருந்து மற்றும் டிப்பர் ரக வாகன விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை 4:15 மணியளவில் குறித்த விபத்து நடந்துள்ளதோடு விபத்தை அடுத்து குறித்த பிரதான வீதியூடாக போக்குவரத்து 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஒருவல மற்றும் கோமாகம ஆதார வைத்தியசாலைகளில் சிகிச்சைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதி வாகனத்துக்குள் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். அவரை மீட்பு படையினர் 1 மணித்தியாலத்துக்கு மேலாக முன்னெடுத்த மீட்பு நடவடிக்கையின் பின்னர் பாதுகாப்பாக வெளியேற்றி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். விபத்தில் பேருந்து மற்றும் டிப்பர் ரக வாகனம் 2 பலத்த சேதமடைந்துள்ளன. சம்பவம் தொடர்பில் அத்துருக்கிரிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரன் உள்ளிட்ட நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்து வரும் நபர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதில் அரசாங்கத்துக்கு எந்தவித தடையும் இல்லை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் வெளிநாடுகளில் ஒளிந்திருக்கும் பாதாள உலக குழுவினரை ராஜதந்திர மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் மூலம் இலங்கைக்கு கொண்டு வர முடிந்தால் நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்களையும் நாட்டுக்கு கொண்டு வருவது சாத்தியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் முழுமையான நீதித்துறை சார்ந்த செயல்முறையாகும் என்று அரசாங்கத்தின் பொறுப்பு சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் காவல்துறையினருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சுயாதீனத்தையும் உறுதிப்படுத்துவதாகும் என்று அவர் தெரிவித்தார். விசாரணை அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளை நடாத்தி நீதிமன்றங்களில் வழக்குகளை தாக்கல் செய்வார்கள். அதன் பின்னரே பிணை வழங்கப்படுமா அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படுமா என்பது தொடர்பான தீர்மானங்களை நீதிமன்றமே சுயாதீனமாக எடுக்கும் என்று அவர் அமைச்சர் கூறினார். இலங்கையின் நீதித்துறை நடவடிக்கைக்கு சர்வதேச நாடுகளும் சர்வதேச காவல்துறை அமைப்புகளும் தொடர்ந்து முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு தற்போது எதிர்பார்க்காத பல முக்கிய குற்றவாளிகளின் மற்றும் சந்தேக நபர்கள் வெகு விரைவில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் இந்த சட்ட நடவடிக்கைகள் எவ்வித அரசியல் தலையீடுமின்றி விரைவாகவும் துல்லியமாகவும் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடுவல நவகமுவ பந்துராமுள்ள பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான 25 வயதுடைய இளைஞர் கோமாகம மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு துப்பாக்கிச் சூடு இலக்காகியதோடு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதோடு அவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கான பின்னணி போதை வஸ்து வர்த்தகமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மக்கள் பிரதிநிதியாகவே மக்கள் சார்பில் கேள்விகளை எழுப்புவதற்கு அவருக்கு உரிமை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைந்துள்ள சர்ச்சை தொடர்பாக அவர் கருத்தையும் வெளியிட்டுள்ளார். கூட்டத்தில் இருந்து அர்ஜுனாவை வெளியேறுமாறு கூறுவதற்கு அமைச்சருக்கோ அல்லது வேறு எவருக்கும் அதிகாரம் இல்லை என்று அவர் வலியுறுத்தியதோடு அர்ஜுனா எழுப்பும் கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகள் உரிய முறையில் பதிலளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தப்படும் அல்லது விசாரணை குழு நியமிக்கப்படும் என உறுதியளித்தால் அதனை மக்கள் பிரதிநிதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் தலைவர்
தலைவர் கூட்டத்தை ஒழுங்காக கட்டுப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் தலைமைத்துவம் பாதிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்றைய கூட்டத்துக்குள் கமகார் அமைப்பினர் என்று கூறிக்கொண்டு சிலர் நுழைந்ததாகவும் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறும் போது அவரது ஆதரவாளர்கள் வெளியேறிய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது தவறான நடைமுறை என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாண முக்கிய அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் தங்களது நேரத்தையும் வளங்களையும் ஒதுக்கி கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டமை பொருத்தமற்றது என்று தெரிவித்த அவர், ஸ்ரீதரனோ அல்லது அர்ச்சுனாவோ வெளியேறியிருந்தாலும் கூட்டம் முழுமையாக நடத்தியிருக்கப்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் எதிர்காலத்தில் கூட்டங்களை குழப்பும் நடைமுறைக்கு அது வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தார். கொரவப்பத்தானி பகுதியில் முச்சக்கர வண்டி மூலம் சட்டவிரோதமான முறையில் ஆமைகளை கடத்தி சென்ற 4 சந்தேக நபர்கள் மொரவெவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் கூறியதோடு, கொரவப்பத்தானையிலிருந்து மகதிவுள்வெவ பகுதி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை ரொட்டவெவ சோதனை சாவடியில் கடமையில் இருந்த காவல்துறையினர் மறைத்து சோதனைக்குட்படுத்தினர். அந்த நேரம் முச்சக்கர வண்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 ஆமைகள் மீட்கப்பட்டதோடு அதில் பயணித்த 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 40 வயது 50 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பதோடு திருகோணமலை மகதிவுள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் சந்தேக நபர்களையும் அவர்கள் மீது கைப்பற்றப்பட்ட முச்சக்கர வண்டி மற்றும் ஆமைகளையும் திருகோணமலை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மொரவெவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிக்கல்களை விரைவாக இல்லாமல் செய்து அதனை இந்த முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு 2026 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி குறித்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். தற்போது நாட்டுக்கு வெளிநாட்டு செலவாணியை ஈட்டித்தரும் பிரதான துறைகளில் ஒன்றாக விளங்கும் வெளிநாட்டு பணிபுரியும் ஓய்வூதிய திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலாத்துறை சார்ந்த முன்மொழிவுகளை மாவட்ட மட்டத்தில் மிகவும் செயற்திறனுடன் முன்னெடுப்பதற்கான அடுத்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை மாவட்ட செயலாளருக்கான நிதி இருப்புக்கு நேரடி வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பம் சுட்டன் காரணமாக மனித உடலின் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கும். வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.